அரசாங்கத்தினால் ஒவ்வொரு கிராம மட்டங்களிலும் நிறைய இந்த சுவாமிகள் அளிக்கப்பட்டது. இதற்கு உலக நாடுகளும் பங்குதாரர்களாக இருந்திருக்கு. சபைக்கு ஒரு மாநிலம் இருக்கு. ஒரு ஆள் கதைக்குள்ள வந்து அவருடைய காலத்துக்கு முக்கியத்துவம் சரியோ பிள்ளையோ அது கேட்க ராஜ்வா நாங்க பங்கிட்ட கொடுத்தா அதை நாங்கள் சரியா கொடுப்போம். ஊழலட்டு கொடுக்கணும்னு சொன்னா அதுல சில பேர் ஊழல் என்று சொல்றீங்க. நடக்குது. இதுல நாங்கள் எந்த விதமான காண்புறோம் கம்பரடியை பற்றி சொல்லிக்கிறோம். கம்பரடியில் வந்து யாரும் குழு அமைச்சு கம்பரடியை போட இல்லை. எல்லாருக்கும் மிக தெளிவா தெரியும். கம்பரடியில் எல்லாருக்கும் தெரியுங்க. அப்படி என்ன உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வைக்க தேவையில்லை. அங்கே மக்களோட ஒரு குழுவில இறுதி தீர்மானம் எடுக்கிறது அந்த கட்சி சார்ந்த தலைவர்கள் கொடுத்துருக்கு. அவர் வந்து உண்மையாக ஒரு டிஓ, அவருக்கு உண்மையான நிலவரம் தெரியும். அவர் சொன்னதுக்கு 100% நான் கவலைப்படுறேன். எங்களோட ஊர்ல நீங்க என்ன சக்தியை கொண்டு போட்டாலும் நாங்க ஏற்கனவே 7 கட்சிக்காரர் தான் கண்டு இங்க வந்திருக்கிறோம். நாங்க போனதுல இங்க வரையில ஏற்கனவே 7 கட்சி போட்டோட மச்சாலையும் சேர்த்து போட்டது பேர் சரஸ்வதி அம்மா 50 வயது அவங்க போய் பார்க்கிறேன். நாங்கள் போய் விசாரிச்ச இடத்துல அவங்களை பார்த்து இப்ப நாங்கள் இது 15 பேர் ஒவ்வொரு இடத்தை ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இது 25 பேர் கொண்ட இந்த குழு என்றது அபிவிருத்தி குழு என்ற போர்வையை மூடிக்கொண்டு வரக்கூடிய தேர்தலுக்கான ஒரு தரம்